வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். 4 பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கினது, 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். நாலு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தோட அளவு 250 கிராம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிடலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. 250 கிராம் அளவுக்கு 4 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துறேன். இது இல்லைன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சாதாரண மிளகாய்த்தூள் சேர்த்துனா மட்டும் போதும். ஒரு 30 செகண்ட் இதை நல்லா கலந்து விடணும். மூணு டேபிள் ஸ்பூன் முந்திரியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இதையும் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக வெள்ளை எள் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். முந்திரியோ எள்ளோ சேர்க்கும்போது கிரேவி கொஞ்சம் திக்காக வரும். இது நல்லா ஆறின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், இது ஆப்ஷனல் தான். நெய்க்கு பதிலாக பட்டர் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் 1 கப் அளவுக்கு நறுக்கின பீன்ஸ், 1/2 கப் அளவு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, 2 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இதில் 5 வகையான வெஜிடபிள்ஸ் சேர்க்கிறேன். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு 2 மட்டும் சேர்த்தினாலே போதும். பீன்ஸும் பட்டாணியும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு நறுக்கின கேரட், 1 குடமிளகாய் நறுக்கினது. மறுபடியும் 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விட்டுடலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதில் 1 கப் அளவுக்கு நறுக்கின காளான். காய்கறிகளுக்கு பதிலாக காளானில் மட்டுமே இந்த கிரேவியை செய்யலாம், அல்லது காலிஃப்ளவர்லேயும் செய்யலாம். 3-4 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டோம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே காய்கறிகள் வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். அளவான தீயிலேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். கிட்டத்தட்ட 3/4 பதத்துக்கு காய்கறிகள் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம். மசாலாவை சேர்த்து கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. உப்பு குறைவாக இருக்கிறதால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இதை கலந்து விட்டு ஒரு 5-6 நிமிஷம் அளவான தீயிலேயே கொதிக்க விட்டுடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். நம்மளோட வெஜிடபிள் கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். சப்பாத்தி, பரோட்டா, தோசை
எல்லாத்துக்கும் பொருத்தமாக தேங்காய் சேர்க்காம அருமையான சுவையில் மணக்க மணக்க ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த வெஜிடபிள் கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.